அல்லேலூயா. மீண்டும் வாசிப்போம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நமக்கு இல்லை. அல்லேலூயா. எதிலுமே இந்த வசனத்துடைய சாராம்சம் புரியுது. மிச்சம் பேருக்கு புரியலையா? நேற்று சுதிகருடைய எத்தனை பேர் வந்தீங்க? அல்லேலூயா. அது சொன்னல இதோடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சாராம்சம் என்ன? வசனத்தையே படிக்கிறீங்களே, அந்த சாராம்சம் என்ன சொன்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அதாவது சத்தியம் என்ன, இயேசுதா தெய்வம் என்ற அறிவை அடைந்த பின்பு, அல்லேலூயா. பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை அறிந்த பின்பு, நல்லது எது கெட்டது என்பதை அறிந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் செலுத்தத்தக்க பலி என்ன செய்யலையா இனி இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. சொன்னேன், பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா என்ன செய்யலாம்? போய் மாட்டை பலி செலுத்தலாம், ஆட்டை பலி செலுத்தலாம், காட்டுப்புறாவை பலி செலுத்தலாம். அல்லேலூயா. திரும்பவும் பாவம் செய்வான், திரும்பவும் போய் என்ன செய்யலாம்? ஆட்டு செலுத்தலாம், மாட்டு செலுத்தலாம், காட்டுப்புறாவை செலுத்தலாம். அல்லேலூயா. சரி, திரும்பவும் பாவம் செய்தா என்ன செய்யலாம்? பாவ நிவாரண பலி செலுத்தலாம், குற்ற நிவாரண பலி செலுத்தலாம், சர்வாங்க தகன பலி செலுத்தலாம். அல்லேலூயா. இது தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஆண்டவர் நியமித்தார், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா பலி செலுத்த நியமிச்சார். இது தொடர்ந்து கொண்டே இருந்தபடினால்தான் தேவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் தம்முடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரே என்ன செஞ்சார்? சர்வ லோகத்துக்கும் கிருபாதர பலியாய் தம்மை பலி செலுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்தவர்களுக்கு அவரே பலியானார். ஆகினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் நீக்கப்படுகிறது, அவர்கள் பரிசுத்தர்களாய் என்ன செய்றாங்க? மாறுகிறார்கள். அல்லேலூயா. பாவங்கள் சிவரேர் என்று இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டுடைய பிள்ளையா மாறினா உடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, இது பாவம் என்று தெரிந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனிமேல் செலுத்த என்ன இல்லையா? வேற பலி இல்லை. அல்லேலூயா. நமக்கு என்னதான் கிடைக்கும் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல், பயத்தோடு எதிர்பார்க்கு, விரோதிகளை பட்சிக்கு, விரோதிகளை பட்சிக்கு கோபாக்கினையுமே இருக்கும், கோப ஆக்கினையுமே இருக்கும். என்ன இருக்குமா? அல்லேலூயா. நமக்கு என்னதான் கிடைக்கும்? கோபக்கினை. இனி நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? கோபக்கினை கிடைக்கும். பாவத்துல 3 விதமாய் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். நிறைய இப்ப வேதத்தில் நிறைய எடுக்கலாம். அதை 3ஆ பிரிச்சா சங்கீதம் 19ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கு, என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 19 12ஆம் வசனம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்திருந்தா எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆமே. இங்கு பாவத்தை 3 வகையாய் பிரிக்குது. என்ன? பிழை, அதாவது நம்மை அறியாமல் செய்கிற காரியங்கள். நம்ம எழுதிட்டே இருப்போம், என்ன செய்யும்? எழுத்து பிழை வந்துடும்.
தெரிஞ்சு யாரும் பிழை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க பேரை கரெக்டா எழுதுவீங்களா? இப்போ அதிசயம் இருக்கு. அதிசயம் பேரே இங்கிலீஷ்ல கேட்ட ஃபீலிங்கே போடுவியா? இப்போ அதிசயம் பேரை பிரியா எழுத சொன்னா கேட்ட எழுதுமா? எழுதுவியா? ஆனால் ஆதார் கார்டில் போனால் செத்துருவாங்க. நிறைய இடத்துல நம்ம பேரை சொல்லுவோம், ஆனால் அவங்க செய்வாங்க பிழையா இருக்கும். திருப்பி நாம தான் ஆதார் கார்டு என்ன செய்வோம், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸுக்கு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஓட்டு ஐடிக்கு அலைய வேண்டியதா இருக்கு. பிழை. ஆனா அவங்க தெரிஞ்சு போறதில்ல, அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியாம செய்யற. நாம சரியாவே தெரியாம செய்கிற பாவங்கள் தான் என்ன இருக்கிறது, பிழையா இருக்கிறது. அதான் சொல்லுவாங்களே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும். இதை பிழை, தன் பிழையை உணர்கிறவன் யார்? நம்ம செய்கிற பிழை நமக்கு தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவரே என் குற்றங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, என் பிழைகளை எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவனுடைய குற்றங்களை செய்வாரு, வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இது நாம் தெரியாமல் செய்கிறது பிழை. இன்னொன்று மறைவான குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்கள். அது என்ன பாவம்? அந்தரங்கமான பாவம். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் பெற்றோருக்கு தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாது என்று சொல்லி நாம 4 சவுத்துக்குள்ளேயோ இல்லை வெளியே எங்கன்னா போனாவோ யாரும் பார்க்கல என்று சொல்லி நாம் செய்கிறோம். பார்த்தீங்களா, இது என்னவா இருக்கிறது? மறைவான பாவம், அந்தரங்கமான பாவம். அல்லேலூயா. இந்த மறைவான பாவத்தை நம்ம எப்படி செய்வோம்? மனப்பூர்வமாய் செய்வோம். அல்லேலூயா. இது பாவம் தெரியும், இது அக்கிரமம் தெரியும், இது நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா என்ன செய்வோம்? செய்வோம். அது என்ன செய்யறோம்? மனப்பூர்வமாய் செய்வது. அடுத்து சொல்ற துணிகரமான பாவம். என்ன பாவம்? துணிகரமான பாவம். அதை எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன வருது பார்த்துக்கலாம், யார் என்ன சொல்ல போறாங்க, யார் என்ன பார்த்து என்ன ஆக போறது, எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்கிற பாவன பாவம் துணிகரமான பாவம். இதை எப்படி செய்வாங்க? மனப்பூர்வமாய் செய்வார். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? அல்லேலூயா. இது மறைவான பாவங்களும் துணிகரமான பாவங்களும் மனப்பூர்வமாய் செய்கிறது. எப்போ? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக, இல்லை உங்களுக்கு பாவம் தெரியாம அதை செய்யறதுக்கு முன்னாடி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் உங்களுக்கு கோபக்கனை தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது உதாரணம் சொன்னேன், ரோட்ல நடந்து போறோம், சாணி, மாடு சாணி போட்டிருக்கு, என்ன பண்றோம்? சில வேளை தெரியாம கால் வச்சிரும். எதுவுமே அனுபவம் இருக்கு, 2 பேரும் தான் அனுபவம் இருக்கு, மிச்சம் யாருக்கும் அனுபவம் இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. நாம திடீர்னு போய் திரும்பும் போது, சைடில் நடக்கும் போது கால் செய்வோம், சாணியில கால் வச்சிரும். உடனே நாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்படியே போவீங்களா? சாணியை காலையில் மிதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவீங்களா, இல்லை ஆபீஸ் போவீங்களா? ரோட்ல தேய்ச்சிட்டே போவாங்க. சில இடத்துல செய்வாங்க, தண்ணி வாங்கி காலை கழுவி என்ன செய்வோம், செருப்புல ஏற்பட்டாலும் செருப்பு சுத்தமா கழுவி என்ன செய்வோம், போட்டுக்கிட்டு போவோம். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? நாற்றம் எடுக்கும். சாணி என்ன பண்ணும்? நாற்றம் எடுக்கும். அது நமக்கு அருவருப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்களேன், சின்ன குழந்தை, அறியாத குழந்தை இருக்கு வச்சுங்களேன், அது என்ன பண்ணும் சொல்லுங்க? இப்போ பிறந்த குழந்தைலாம் இருக்கு வச்சுங்களேன், பிறந்துக்கு ஒரு 6 மாசம் குழந்தைலாம் வச்சுங்களேன், சில டைம்ல அதுவே கக்கா போயிட்டா அதுவே கையப்படும் செய்யும், நல்ல பிசைஞ்சு சில இதுங்க வாயில கூட வச்சுக்கும். பார்த்துருக்கீங்களா? உண்மையே பொய்யா சொல்லுங்க? அல்லேலூயா. ஏன் சொன்னா அது அறியாத குழந்தை, இது அருவருப்பு, இது நாட்டை எடுக்கணும் தெரியாத வயசு. புரியுதுங்களா? நான் சொல்றது வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதுதான் பிழை, அது தெரியாம செய்யறது. ஆனா அது தெரிஞ்சு, அதே 1 வயசு ஆகி கொஞ்சம் கருத்து வந்துட்டாவே என்ன செய்யும்,
உடனே அதுவே கத்த ஆரம்பிச்சிடும், அழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, சதமா சொல்லுவோமே. இது தெரியாம செய்கிற, நம்ம தெரியாம கிட்ட போய் என்ன செய்வோம், உடனே கழுவிடுவோம். ஆனால் யாருமே தெரிந்து போய் சாணியில கால் வைக்க மாட்டாங்க. யாருமே தெரிந்து போய் கையில் என்ன செய்வாங்க, சாணிய. அல்லேலூயா. என்னங்க சாணியை கையில எல்லாம் மாட்டாங்களா? கிராமத்துக்கு போனா சாணியை அள்ளி என்ன செய்வாங்க, அதை பரட்டி திட்டுவாங்க, அதை கரைச்சி தெளிப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவது அது மாட்டு சாணி மாத்திரம். மற்ற சாணியை கையில் எடுப்பாங்க. ஹலோ, மாட்டு சாணியை கிராமத்தை செய்வாங்க. அது நம்ம சென்னையில யாரும் கையில் என்ன செய்ய மாட்டாங்க, காலில் மிதிக்க மாட்டாங்க, கையில் எடுக்க மாட்டாங்க. கிராமத்துல என்ன செய்வாங்க, அது அவங்களுக்கு வாசனை, அது ஒரு கெமிக்கல்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசல தெளிச்சா என்ன செய்யுது, இந்த கிருமிகள் வராது, வீடு சுத்தமா இருக்கும். என்ன செய்வாங்க, வரட்டி திட்டுவாங்க, அதை கொண்டு போய் எருவா பயன்படுத்துவாங்க. அதனால அவங்க செய்வாங்க, அதை பயன்படுத்துவார்கள். நான் சொல்வது பொதுவான மற்ற சாணிகள் எதுவா இருந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், காலை மிதிக்க மாட்டோம், கையில் என்ன செய்ய மாட்டோம், தொட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அது சாணி, அது நாற்றம் எடுக்கும், அது அருவருப்பு. அல்லேலூயா. அந்த அறிவு இருக்கிற நாம, இது சாணி, இதை மெரிச்சா நாற்றம் எடுக்கும் என்கிற அறிவு இருக்கிற நாம, அது ஒரு பண்ற எடுக்க நாம பாவம் என்று தெரிந்தும், பாவம் என்று தெரிந்தும் அதை நாம செய்யும் போது, அதுவும் மனப்பூர்வமாய் செய்யும் போது, அந்த அருவருப்போ அந்த நாற்றமோ நமக்கு என்ன செய்யறதுல தெரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மையா பொய்யா சொல்லுங்க? எவ்வளவு பேர் பாவம் என்று தெரிந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம், செய்கிறவர்களாய் காணப்படும். உதாரணத்துக்கு பொய் ஒரு பாவம். பொய் பாவமா பாவம் இல்லையா? சொல்லுங்க, பொய் பாவமா பாவம் இல்லையா? ஆனா சொல்லுவதுக்கு நாம் தயங்குறோமா? பொய் சொல்ல நாம் தயங்குறோமா? முழு பொய் இருக்கு, முக்கா பொய் இருக்கு, அரை பொய் இருக்கு, கால் பொய் இருக்கு. சூழ்நிலை கேட்டது போல சொல்ல வேண்டிய பொய் இருக்கு. அல்லேலூயா. பொய் பாவம் தானே. ஆனா என்ன செய்யலாம், சொல்றோம். எவ்வளவு காரியங்கள் நான் உதாரணத்துக்கு சொன்ன, நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இது பாவம் என்று தெரிந்து அதை மனப்பூர்வமாய் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது என்னவா, கோபக்கனை தான் நிச்சயமா வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதுதான் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை. நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன். நாம் மனப்பூர்வமாய் செய்கிற ஒரு 4 பாவங்களை குறித்து நிறைய இருக்கு. நான் எழுதியிருக்க அதை டைமுக்கு ஏற்ற போல செய்யலாம், பேச கிருபை தருவாராக ஆண்டவர். 1 பாவம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட வாசிங்க. முதல்ல 1 சாமுவேல் 11:2. அதற்கு அம்மோனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி. கரெக்டா 1 சாமுவேல் 11. தப்பா வாசிக்கிறீங்க. 11:2. 2 சாமுவேல் 11. மன்னிக்கவும், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். 2 சாமுவேல் 11. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். போதும். அல்லேலூயா. இந்த சம்பவம் எத்தனை பேர் தெரியும்? என்ன சம்பவம்? தாவீதுடைய பாவம் செய்த சம்பவம். அவர் ஒரு நாள் உப்பரிக்கையில, அதாவது மாடியில, மொட்டை மாடியில, பால்கனியில அப்படியே உலாவிட்டு இருக்கிறார். உலாவிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி ஒரு என்ன செய்றாங்க, ஸ்திரீ என்ன செய்றாங்க, குளித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு பேர் என்ன செய்றாங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. இவரு மேல இருந்து செய்றாரு, பார்க்கிறார். அந்த பெண் எப்படி இருந்தாங்களா, வெகு சௌந்தரியமாய் இருந்தார்கள். அதான் வேதம் சொல்றது, அடங்கும் மீன் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அந்த சௌந்தரியத்தை பார்த்த உடனே தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு, மனசு கிளேசப்பட்டுடுச்சு.
அல்லேலூயா. மனசு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பெண் குளிக்கிறத ஒரு ஆண் பார்த்த உடனே அவனுக்குலாம் ஆயிடுச்சு ஒரு விதமான உடனே அடுத்தவர் சொல்லுது, ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்றார். அந்த பொண்ணு யாருன்னு செய்யுங்க, விசாரிச்சு அனுப்புங்க. வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ஆ, அந்த ஸ்திரீ யார் ம், என்று ம், விசாரிக்க ஆள் அனுப்பினான். ஆ, அவள் ம், எலியாவின் குமாரத்தியும் ஆ. ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. விசாரிக்க சொன்னா போய் விசாரிச்சா அது என்ன செய்த, ஒருவனுடைய மனைவி, உரியாவுடைய மனைவி என்று தெரிய வருகிறது. அல்லேலூயா. அந்த உரியா தாவீதுடைய படையில ஒரு என்ன செய்யறான், முக்கியமான ஒரு தளபதியா இருக்கிறான். படத்தலைவனா மெயின் தளபதி இல்ல. அதுல 10க்கு ஒருத்தர் 100க்கு ஒருத்தர் வைப்பாங்க இல்லையா, 100க்கு அதிபதி 10க்கு அதிபதி, அது போல இவனும் இருக்கான். அந்த பெண்ணுடைய அப்பா, அவர் பேர் என்ன போட்டிருக்கு, எலியாம், அவனும் அந்த படையில இருக்கிறான். எலியாம படையில இருக்கிறான், உரியாவும் செய்றாங்க, படையில முக்கியமான ஆளா இருக்கிறாங்க. இந்த பத்சேபாளுடைய தாத்தா பேர் அகித்தோப்பல்னு ஒருத்தர் இருக்கிறார். தாத்தா யாரு, அகித்தோப்பல். அவரு தாவீதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், ஆலோசனை கர்த்தர் அவர் தான். அல்லேலூயா. அகித்தோப்பலுடைய ஆலோசனை எப்படி இருக்குமா, தேவ வாக்கை போல இருக்குமா. தாவீது கூடவே வச்சிருக்கிறார். இப்போ ஆலோசனைகளுடைய பேத்தி, தன் படையில இருக்கிறோடைய பொண்ணு, தன்னுடைய படையில இருக்கிறோடைய மனைவி, 3 விதமா இருக்கிற இந்த அகித்தோப்பல் ஏன் தாவீதை விட்டு அப்சலோமுடைய பின்னாடி போனான்னா, தன்னுடைய பேத்துடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானே என்று சொல்லி தாவீது மேல வருத்தப்பட்டதால் தான் அகித்தோப்பல் அப்சலோம் பக்கம் போனான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இப்ப தாவீது இப்ப கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், இது விசாரிச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், அப்பா அது அடுத்தவன் மனைவி, நம்முடைய படையிலே இருக்கிறவனுடைய மகள், நம்முடைய ஆலோசனைக்காரர்களுடைய பேத்தி, என்ன செஞ்சிருக்கணும், வேணான்னு போயிருக்கணும். இவன் என்ன பண்ணா, போய் அந்த பெண்ணை அடைச்சிட்டு வர சொல்லி அந்த பெண்ணோட செஞ்சான், அந்த பெண்ணோட சயனித்து என்ன பண்ணிட்டான், இப்ப தவறு பாவம் பண்ணி விட்டான். பத்சேபாள் எடுக்கிற சொன்னா பாவம் பண்ணி விட்டான். அல்லேலூயா. இவன் மனப்பூர்வமாய் செய்தானா இல்ல தெரியாம செய்தானா? சொல்லுங்க, மனப்பூர்வமா செய்தா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மனப்பூர்வமாய் தாவீது செய்த. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையில ஒண்ணு, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருக்காவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா இவன் பண்ணான், பிறனுடைய மனைவியை அபகரித்து கொண்டான். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் செய்தான், கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இது பாவமாச்சே, அடுத்த மனைவியாச்சே, ஆண்டுடைய கட்டளை ஆச்சே. இவன் கட்டளை படிச்சிருக்கானா, படிச்சிருப்பானா, படிச்சிருக்க மாட்டானா தாவீது? வேதம் சொல்லுது, ராஜாக்கள் என்ன பண்ணணுமா, நியாய பிரமாணத்தை ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொள்ளணுமா. உபாகம புஸ்தகத்துல போடப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் என்ன பண்ணோம், ஒரு நியாய பிரமாணத்தை ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டு தினந்தோறும் வாசிக்க வேண்டும் ராஜா. அல்லேலூயா. எழுதுனா பெரிய விஷயமா? இப்போ அது ஜெராக்ஸ் இதை கொடுத்தா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த ஓலைச்சுவடியை பாத்திரம் செய்யணும், இவங்க இன்னொரு ஓலைச்சுவடில எழுதணும். அதை ஆளை வச்சு எழுதி இவர் பத்திரமா வச்சு நியாய பிரமாணத்தெல்லாம் படிச்சு அதெல்லாம் தெரிஞ்ச சத்தியத்தை அறிந்த தாவீது என்ன பண்ண, இப்போ பாவம் செய்தான். அல்லேலூயா. என்ன பாவம் செய்தான்? மனப்பூர்வமாய் பாவம் செய்தான். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா என்ன பண்ணா, பாவம் செய்தான். அல்லேலூயா. இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தார் ஆண்டவர்? வாசிங்க, தாவீது 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 சாமுவேல் 12:10. பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். 11 வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க
உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், அவன் இந்த சுருடைய வெளிச்சத்திலே ஸ்திரீகளோடு கூட செய்வான், சயனிப்பான். அல்லேலூயா. 12ஆம் வசனம், நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தாவீது நல்ல ஒரு பக்தன் தான். தாவீது நல்ல ஒரு ராஜா, கர்த்தருக்கு பிரியமானவன் தான். ஆனால் பாவம் செய்த போது தேவன் அவனுக்கு தண்டனை என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவன் அடுத்த மனைவி எடுத்து கொண்டதும் இல்லாம அவருடைய கணவன் உரியா என்ன செஞ்சான், படை ஸ்தலத்துல முக்கியமான இடத்துல நிக்க வச்சு அவனை செஞ்சான், காலி பண்ணிட்டான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பாவத்தினால இவர் மனைவி அடுத்த மனைவி ஆசைப்பட்டதால அவனுடைய கணவனை என்ன செஞ்சான், கொலை செய்ய என்ன செஞ்சான், உத்தரவு கொடுத்தான். இப்போ அவன் செத்ததுக்கு அப்புறம் இவளை என்ன செஞ்சான், தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டான். இப்ப அவனுக்கு குழந்தை பிறகுது, ஃபர்ஸ்ட் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே இப்ப என்ன செஞ்ச, ஆண்டவரே குழந்தை என்ன பண்ணிட்டாரா, அடித்தார். வாசிங்க 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார். அது வியாதிப்பட்டு எப்படி இருந்தான், கேவலமாய் இருந்தது. அல்லேலூயா. என்னப்பா கேவலமாய் இருந்ததா, வியாதிப்பட்டு கேவலமா. உடனே இந்த குழந்தைய கொண்டு போய் என்ன செஞ்சாரு, வச்சுட்டு இவர் போய் என்ன செஞ்சாரு, ஆலயத்துக்குள்ள போய் என்ன செஞ்சாரு, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறாரு, 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. சங்கீதம் 51 எழுதுகிறார், ஆண்டவரே நான் மீறுதல் பண்ணிட்டேன், என்ன தவா தெரியாம பண்ணிட்டேன், மன்னிங்க, இந்த பிள்ளையை காப்பாத்துன்னு சொல்லி 7 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் செய்யல, ஜெபத்தை கேட்கல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஆண்டவர் கேட்கல, ஜெபத்தை கேட்கல. அந்த பிள்ளையாச்சு செத்து போயிடுச்சு. சங்கீதத்தில் சொல்வது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருப்பேனானால் என் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப போய் 7 நாள் உபவாசம் இருந்தனா பிரயோஜனம், நீ 40 நாள் உபவாசம் இருந்தா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபக்கம். இவனை அவனுடைய மகன் அப்சலோம் என்ன சொன்னா, ஊரை விட்டு நாட்டை விட்டு திருத்திட்டான். நீ ராஜாவுக்கு போடான்னு சொல்லி திருத்திட்டு இப்போ அப்சலோம் என்ன செய்யறான், ராஜாவாகிறான். தாவீதுடைய 10 மறுமனையாட்டிகளை விட்டுட்டு போறார் அரண்மனையில. எல்லாரையும் மொட்டை மாடி கொண்டு போய் என்ன பண்றாரு, இவர் மொட்டை மாடியில இருந்து கீழே பார்த்தால பொண்ணு குளிக்கிறத, இவர் மொட்டை மாடிக்கு 10 தாவீதுடைய 10 மறுமனையை கொண்டு போய் இப்ப என்ன செய்யறான், அவருடைய மகன் அப்சலோம் அவர்களை அங்கு வேசித்தன விபச்சாரம் பண்ணினான். அல்லேலூயா. அங்க சொன்னார், நீ ஒளிப்படத்துல செஞ்ச, மறைவா செஞ்ச, ஆனா உன்னுடைய என்ன செய்வாங்க, உனக்கு அடுத்தவன் அதை சூரியனுக்கு வெளிச்சமாய் செய்வான் சொன்னார். அல்லேலூயா. அதில் அருமையான தேவ சொன்னமே, நாம் பாவம் செய்யும் போது மனப்பூர்வமாய் செய்யவே கூடாது. இது பாவம் என்று தெரிந்தாலே 10 அடி தூரம் விலகி ஓட வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு சாணி இருக்காத மிதிக்காம பார்த்து விலகி போறோமோ, அதே போல் நாம் பக்கமாய் பார்த்து விலகி போக வேண்டும். யோசேப்பை போல தன்னை என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த பாவமோ நம்மை அணுகாதபடி, அடுத்தவன் மனைவியோ அடுத்தவனுடைய கணவனோ நம்ம என்ன சொல்றதே தொடக்கூடாதபடிக்கு என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறருடைய யாதொன்று இச்சையாதிருப்பான்னு சொல்லி இருக்கிறார். நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி இருக்கிறார். ஆகினால நான் பாவம் செய்ய மாட்டேன். யோபு சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன், நான் அந்நிய ஸ்திரியோடு நோக்கமாயிருப்பது எப்படி? என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிட்டேன், என்ன செய்வேன், என் மனைவியை தவிர வேறொரு என்ன செய்வேன், நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அவ்வளவுதான் சொன்னார். நீதிமான்
தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன் சொல்லி தேவனை சாட்சி கொடுத்தார் யோபை பார்த்து. அதே போல நாம எல்லா காரியங்களிலும் பாவம் நம்மை அணுகாதபடி பசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் பாவம் இந்த வாலிப பிள்ளைகளே, பாவம் எவ்வளவு நெருங்குது. ஒரு வாலிப பையன் இருந்தா பெண்கள் செய்து நெருங்குறாங்க, வாலிப பெண்கள் இருந்தா வாலிப பிள்ளைகள் செய்றாங்க நெருங்குறாங்க. நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆகினாலே நாம இந்த உலகத்திலே கரைபடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் மாத்திரம் இல்ல, எவ்வளவோ காரியங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்க தண்ணி அடிக்க கூப்பிடுவாங்க, பீடிசீர் பிடிக்க கூப்பிடுவாங்க, சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க, எங்க ஒன்னா கூப்பிடுவாங்க, வா ஊர் சுத்தலான்னு கூப்பிடுவாங்க. நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அவர்களோடு கூட நாம போயிட்டா. வேதம் சொல்லுது, யாக்கோபுடைய மகள் 12 பிள்ளைகளை பெற்றார், ஒரே ஒரு பொண்ணை பெற்றார். யாரு? தீனா. பார்க்கிறோம், அந்த தீனால் என்ன பண்ணலாம்? ஆமா, ஊரை சுத்தி பெண்களோடு கூட சின்னங்களா போய் ஊரை சுத்தி பார்க்க போனாங்க. சீகேம் பட்டணத்துல இருந்த அந்த சீகேம் என்பவன் சொன்னா அழுக்கா தூக்கின்னு போயிட்டான். தீனால தூக்கின்னு போய் என்ன சொன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். அல்லேலூயா. வீட்டுல இருந்தா பாதுகாப்பு இல்ல, தன் தகப்பனோடு தன் சகரோடு போயிருந்தா பாதுகாப்பு. பெண்களோடு கூட நம்ம ஊரை சுத்த போறேன்னு போறாங்க. இன்னைக்கு அநேக பெண்கள் அப்படிதான் செய்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்குக்கு, பீச்சுக்கு, சினிமாவுக்கு, அங்க எங்க என்ன செய்யறாங்க, ஊரை சுத்தி பார்க்க போறாங்க. கேட்டா எங்களுக்கு பெண் உரிமை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டு அழும்போது தான் தெரிகிறது பெண் உரிமை எந்த சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல எவ்வளவு இதெல்லாம் வந்து சிக்கிக்கிட்டு எத்தனை பெண்கள் சீரழிந்து போறார்கள் என்று சொல்லி அடிக்கடி செய்தியில கேட்கிறோம், பேப்பர்ல பார்க்கிறோம். இதை அறிந்த பிறகு என்ன பண்றாங்க, மனப்பூர்வமாய் போகிறார்கள். என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன யாரும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனா என்ன செய்தே நடக்குது, நாட்டில் என்ன செய்தே நடக்குது. ஆகினாலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசிப்போம், 1 கொரிந்தியர் 12:2 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:2. கிறிஸ்து 1 கொரிந்தியர் 12:2. 1 கொரிந்தியர் 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் அஞ்ஞானிகளாய், அதாவது இயேசுவை அறிவதற்கு முன்பாக, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன பண்ணீங்களா, ஊமையான விக்கிரகத்தில் செஞ்சீங்க, மனதை செலுத்தினீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக விக்கிரகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சோம், விக்கிரக வழிபாடு செய்தவர்களாய் இருந்தோம். கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருந்தும் நடக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு இருந்தோம். இப்ப வாசிங்க 1 பேதுரு 4:3 வாசிங்க. 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போது, அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாரனை செய்து வந்தோம். அல்லேலூயா. அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பாக விக்கிரகாரனை செய்து வந்தோம். செய்தோமா இல்லையா? அல்லேலூயா. காது குத்தி இருப்பாங்க, அலகு குத்தி இருப்பாங்க, தீச்சட்டி எடுத்திருப்பாங்க, நெருப்பு மரிச்சிருப்பாங்க, என்ன செய்வாங்க, இன்னும் பெரிய பாலத்துக்கு போனா என்ன செய்வாங்க, வேப்பஞ்சலை செலுத்திருப்பாங்க. எங்க அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது லூஸ் மோஷன் அதிகமாக இருந்து சாக பழகி கிடந்தேன். உடனே எங்கள் அம்மா பொறுத்தன என்ன சொன்னாங்க, பிரார்த்திக்கினாங்க. என்னன்னு,
என் பையன் நல்லா ஆயிட்டா பெரிய பாலத்தை கொண்டு போய் என்ன செய்வேன், வேப்பஞ்சல செலுத்துற சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. நான் 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்ன பெரிய பாலத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நிர்வாணமாக்கிட்டு இடுப்புல வேப்பலை சுத்தி கட்டிட்டு அந்த கோயிலை சுத்த வச்சாங்க. அல்லேலூயா. அங்கே ஆண்கள் மாத்திரம்ல பெண்களுக்கு மார்பிள ஒரு இது இந்த வேப்பத்தோரனை இடுப்புல வேப்பத்தோரனை வச்சு அந்த சுத்துறாங்க. பாருங்க, அந்த விக்கிரக மனுஷனை என்ன பண்ணுது, நிர்வாணமாக்குகிறது. அல்லேலூயா. ஆனா என் தேவனோ என்ன பண்ணுகிறாரு, விக்கிரக அந்த நிர்வாணத்தின செய்கிறாரு, மூடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி விக்கிரகாரம் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய பிள்ளையாய் மாறின பிறகு மீண்டுமாய் அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க இப்போ 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சொல்லுங்க சம்பந்தம் ஏது? அதை விட்டு விலகி வந்த நாம மீண்டுமாய் மனப்பூர்வமாய் அந்த விக்கிரக ஆராதனைக்கு நாம் செல்லுவோமானால் தேவ கோபக்கனை ஒருமை வராதா? சொல்லுங்க, தேவ கோபக்கனை ஒருமை வராதா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மாறிய பிறகும் என்ன பண்றாங்க, அந்த விக்கிரக ஆராதனைக்கு போறாங்க, விக்கிரகத்தை வழிபட போறாங்க. அவர்கள் மேல தேவ கோபக்கனை தான் வருமே தவிர ஆண்டவர் எந்த விஷயத்தை மன்னிக்கிறார் இல்லையோ, விக்கிரக ஆராதனையை மாத்திரம் செய்ததில் அவரை மன்னிப்பதே இல்லை. அல்லேலூயா. எலியா சொல்றாரு, எந்த நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒன்று பாகால் தெய்வமானால், கர்த்தர் தெய்வமானால். அல்லேலூயா. ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை காமிச்சார் எலியா. என்ன வித்தியாசம் காமிச்சாரு? வாங்க, ஒரு பலி செலுத்தி வானத்திலிருந்து அக்கினி இறங்குற தேவனே தேவன் என்று சொல்லி என்ன பண்ணாரு, அங்க விக்கிரகத்தினுடைய பாகாலுடைய பூசாரிகள் 450 பேரை வர வச்சு என்ன பண்ணாரு, வாங்க நம்ம உங்களுக்கு எனக்கு போட்டி. வானத்தில் எந்த கடவுள் அக்கினி இறக்கி அந்த பலியை பட்சிக்கிறாரோ அவள கடவுள் என்று சொல்லி 2 பேருக்கும் போட்டி வச்சாங்க. இப்போ 450 தீர்க்கதரிசிங்க, அவங்க பலியை வச்சுட்டு அவர்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்றாங்க, அவருடைய கடவுளை கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் செய்தே வருது. எலியா கிண்டல் பண்ணிருக்காரு, சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை அங்க கடவுள் தூங்கிட்டு இருப்பாரு, ஒருவேளை அங்க கடவுள் செய்யறாரு வேலையை எங்கன்னா போயிருப்பாரு என்று சொல்லி கிண்டல் பண்றாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன பாடுறாங்க, ஆடுறாங்க, ஒருவேளை ரத்தம் கேட்க சொல்லி உடம்புல கத்தியில கீறி ரத்தத்தை செலுத்துறாங்க, என்னெல்லாம பண்றாங்க, தலைகீழ நடக்கிறாங்க, ஒரு காரியம் சில ஆகவில்லை. அல்லேலூயா. பின்பு எலியா என்ன பண்ணாரு, பலிபீடத்தை செப்பனிட்டு ஒரு காளையை நல்லா வெட்டி அதை அடுக்கிட்டு அதுல 7 குடம் தண்ணி என்ன செஞ்ச ஊத்தி, இப்போ ஆண்டவர் கேட்கிறார், என்ன சொல்றாரு, கேட்டருளும் சொன்ன வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை செய்து. உடனே ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் செஞ்சாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மை புறம்பே தள்ளாத தேவன், நம்மை சுமக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த தேவனை நாம அறிந்த பிறகு
இந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்த பிறகு, இந்த தேவனுடைய அற்புதங்களை பெற்ற பிறகு நாம் அந்த ஊமையான விக்கிரகத்திற்கு சொல்றதே போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி போவீர்களானால், மனப்பூர்வமாய் போவீர்களானால் என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? தேவனுடைய கோபக்கனை நம்மேல் இறங்கும். அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் தேவர்களையும் புத்திரரின் தேவர்களையும் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அல்லேலூயா. என்ன பண்ணாராம்? எகிப்துல அடிமையாய் இருந்த ஜனங்களை, தன் ஜீவனை கசப்பாய் இருந்த ஜனங்களை மோசேயை கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள செஞ்சற எல்லாத்தையும் சுதந்திரிக்க பண்ணார். 12 கோத்திரமா பிரிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப இவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? இவங்க என்ன பண்ணணும்? யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி அந்த யோசுவா புத்தகத்துல ஜனங்களை விவரமா சொல்லி இருக்கிறார். மோசே விவரமா சொல்லி இருக்கிறார். வேற தேவனை பின்பற்றாதீங்கன்னு சொல்லி இருக்கிறார். 10 கடலை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? 20ஆம் அதிகாரத்துல, யாத்திரம் 20ஆம் அதிகாரத்துல, என்னை என்று வேற தேவன் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம், யாதொரு சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க வந்த இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? கானானுக்கு வந்த ஜனங்க அப்பப்ப என்ன செய்றாங்க? வேற அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய என்ன செய்றாங்க? மோவாபுடைய அஸ்தரோத்து பாகால வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இவர்கள் நன்றாய் அறிந்தவர்கள். செங்கடலை பிளந்ததை கேட்டு இருக்கிறாங்க, யோர்தான் பிரிந்ததை கேட்டு இருக்கிறாங்க, எரிகோ கோட்டை தகர்ந்ததை கேட்டு இருக்கிறாங்க, 31 ராஜாக்களை யோசுவா முறியெடுத்து இவருக்கு இந்த கானான் சுதந்திரத்தை கொடுத்து அறிஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகளை அற்புதங்களை கண்ட இவர்கள் என்ன பண்றாங்க? விக்கிரக பக்கமா திரும்பினாங்க. அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாரு? விற்று போட்டார். இது ஒரு முறை அல்ல. நீங்க நியாயாதிபதி புத்தகத்தை வாசிச்சா அப்பப்பன்னு செய்வாங்க. இவங்க அங்க பக்கம் போவாங்க. ஆண்டு செய்வாரு, பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுப்பாரு, அமெரிக்கர் கையில ஒப்பு கொடுப்பாரு, மோவாபியர் கையில கொடுப்பாரு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பாங்க. திருப்பி உட்கார்ந்து அழுவாங்க. திருப்பி ஆண்டவர் எவரே நியாயாதிபதி எழுப்புவார், ரட்சகனை எழுப்புவாரு. அவங்க வந்து திரும்ப செய்வாங்க, இவங்களை ஒழுங்குபடுத்துவாங்க. 40 வருஷம் தேசம் அமைதியா இருக்கும், 20 வருஷம் அமைதியா இருக்கும். மீண்டும் என்ன பண்ணுவாங்க? மீண்டும் அங்க போவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் எங்க போதே? விக்கிரக ஆராதனைக்கு நேரம் போகுது. ஆகினால அப்பப்போ விட்டு போட்டுருவார். அவங்க செய்வாங்க, வந்து அவளை ஒடுக்குவார்கள். இவங்க என்ன செய்வாங்க? நல்ல விதைச்சி நல்ல நெல் அறுவடையாக ஒரு டைம்ல அவங்க வருவாங்க, கொள்ளடிச்சு போயிட்டே இருப்பாங்க. இவங்க நல்லா ஆடு மாடு நல்லா வளர்த்து நல்லா பெருகுவாங்க, அவங்க வருவாங்க, ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் 2 நினைவு நாள் குந்தி குந்தி வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. அவங்களுக்கு நன்மை செய்யலையா? இவங்களுக்கு அற்புதம் செய்யலையா? எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கு பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்ல. ஆகினாலே நாம் என்ன செய்யணும்? கர்த்தரே தேவன், உலகத்தில் இருக்கிறவர் காட்ட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த ஒரே தேவனை நாம ஆராதிப்போம். நிச்சயமாய் நம்மை போல பாக்கியம் உள்ள ஜனங்க அந்த உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, உற்சாகமா சொல்லுவோமே. விக்கிரக ஆராதனைக்கு செய்தீங்க, மனப்பூர்வமா போயிடாதீங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு கோடி கொடுத்தாலும், 1 கோடி செல்வங்கள் இணை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உங்களை மிரட்டலாம், உங்களுக்கு பணாசை கொடுக்கலாம், ஆனா என்ன செய்யாதீங்க? போகாது.
பாருங்க, சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ 3 பேர் இருந்தாங்க. தெரியுமா அவங்கள? சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ தெரியுமா? ஆமா, பெரிய பொற்சிலைய நேபுகாத்நேச்சர் நிக்க வச்சிட்டாரு. இந்த சிலையை வணங்குங்க, வணங்காவிட்டால் உங்களுக்கு என்ன, எரிகிற சூளையில போட்டுவன்னு சொன்னாங்க. எல்லாரும் விழுந்து வணங்கிட்டாங்க. அதுல இஸ்ரவேல் ஜனங்களும் அடக்கம். அடிமையை கொண்டு போடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் அடக்கம். ஆனா அதுல நின்னது யாரு? 3 பேர். சாத்ராக் சாப்பிட்டாங்க, நாங்கள் இதை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிறதை எங்களை தப்பு வைக்க இருக்காரு, வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்காம போனாலும் பரவாயில்ல, நாங்க ஆராதனை செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். தூக்கடா சொல்லி 3 பேர் என்ன பண்ணாங்க, எரிகிற சூறையில அதுவும் 7 மடங்கு அதிகமாக்கி தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? ஆமா, தூக்கி போனவங்க செத்து போனாங்க. தூக்கி போடப்பட்ட 3 பேர் விடுதலையாய் உள்ள உலாத்துறாங்க. கூட ஒருத்தர் இருக்கிறார். 4வதா என்ன செய்யறாரு, ஒருத்தர் இருக்கிறார். இப்ப வெளியே வர சொன்னா வெளியே வராங்க. அவங்க மேல அந்த நெருப்புடைய எந்த வாசனையும் இல்லை. அவருடைய வஸ்திரம் கருகல, முடி கருகல, சரித்துக்கு ஒண்ணாகல, புத்தம் புதுசா அப்படியே வெளியே வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களை காப்பாற்றின தப்பு வைத்த தேவன் நம்மையும் தப்பு வைக்க எப்படி இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருங்காலில உங்களை மிரட்டலாம். நீங்க விக்கிரகத்தை ஆராய்ச்சவங்க சொத்துன்னு சொல்லலாம். நீங்க விக்கிரகத்தை ஆராய்ச்சதான் நீங்க உயிரோடு இருக்கலாம்னு சொல்லலாம். நீங்க விக்கிரகத்தை ஆராதிச்சாதான் இந்த தேசத்தை குடியிருக்கலாம்னு சொல்லலாம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்க விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த சாத்ராக் ஆபேத் போல இருந்தா கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் தேவனுடைய கோபாக்கினை நமக்கு வரும். வாசிப்போம், 3வது வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் 5ஆம் அதிகாரமா 5:12 5:1-2 அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளு காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அதன் தேகத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் பார்க்கிறோம், மனப்பூர்வமாய் செய்யப்பட்ட காரியம். என்ன காரியம்? அனனியா சப்பீரா என்கிற ஆட்கள் இருக்காங்க. என்ன பண்ணாங்க? அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. தனக்கு உண்ட நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென். என்ன பண்ணாங்க? இருக்கிற ஜனங்கள் அதை பர்னபா செஞ்ச காரியம். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சபை பெருகிருச்சு, ஆட்கள் பெருகுனாங்க, அவங்களுடைய சொத்தை வித்தாங்க, சம்பாதத்தை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் அப்போஸ்தலர் காலத்துல சொன்னாங்க, பொதுவாய் வைத்தார்கள். அல்லேலூயா. இங்க அனனியா சப்பீரா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உண்டான சொத்தை விட்டுட்டு அது என்ன பண்ணாங்க? தன் மனைவி அறிய ஒரு கிரயத்திலே ஒரு பங்கை ஒளிச்சு வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு வந்து வைத்தான். அல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இவளுக்கு தானா வித்தீங்க? அவன் என்ன சொல்லிருக்கணும்? இல்லைங்க ஐயா, நான் 1 லட்ச ரூபாய்க்கு வித்தேன், எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, 50,000 எடுத்துக்கிட்டேன், 50,000 கொண்டு வந்து வச்சேன்னு சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா அவன் சொல்றான், ஆமாங்க ஐயா, நாங்க 50,000 தான் வித்தோம், இந்த 50,000 அல்ல ரூபா போல, நான் சும்மா உங்களுக்கு புரியுத சொல்றேன். அல்லேலூயா. சொல்றாரு, பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்வதற்கு சாத்தான் இருதயத்தை உடனே என்ன செஞ்சான்? செத்து போயிட்டான். அவனை கொண்டு போய் என்ன சொன்னாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப மனைவி வராங்க, எதுவுமே தெரியாம வராங்க. மனைவிட்ட கேட்கிற பேதுரு, எம்மா சொத்தை இவ்வளவுதான் வித்தீங்களா? அவன் சொல்றாங்க, ஆமாங்க ஐயா, இவ்வளவுதான் வித்தோம். உடைய புருஷனை அடக்கம் பண்ண கால் வருது, நீ அங்க போய் சேரு சொன்னா அந்த மாதிரி சொன்னாங்க, போட்டுன்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, கோபாக்கினை. என்ன கிணை? அதாவது கொடுப்பாது அவன் என்ன செய்த விருப்பம். அதுல என்ன செய்றாங்க? இப்போ அவங்க மனப்பூர்வமாய் வஞ்சித்து ஒரு பங்கை வஞ்சித்து ஒரு பங்கை சொன்னாங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்ட,
கொடுத்துடணும். இல்லையா, நான் கொடுக்க மாட்டேன்னா பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஒரு பங்கை என்ன செஞ்சாங்க, வஞ்சித்தார். இன்னைக்கு அநேகர் பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பொருத்தனை பண்ணுவாங்க. என்ன பொருத்தனை பண்ணுவாங்க? ஆண்டவரே, நான் என்ன செய்றேன், இந்த காரியத்துக்காக செபிக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் உண்டானால், எனக்கு இது கிடைச்சிட்டா என்ன செய்றேன், உமக்கு நான் இது என்ன செய்றேன், செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. பேச்சு முச்சே காண யாருக்கும். ரேணுபதி மட்டும் தான் பேசுறாரு, மிச்ச யாரும் பேச மாட்டீங்க. அல்லேலூயா. இன்று அதை மனப்பூர்வமாய் செலுத்துவதற்கு என்ன பண்றாங்க? மனப்பூர்வமாய் அதை மறைக்கிறார். வேதம் சொல்றது, நீதிமொழிகள்ல வசனம் வாசிங்க, 20-25 வாசிங்க. 20-25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். என்னவா? பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் மனுஷனுக்கு எப்படி இருக்குமா? எப்படி கனெக்ட் பண்றா பாருங்க. பொருத்தனைய பரிசுத்தமானது செய்றோமா, விழுங்குகிறோமா? நீ பொருத்தனை பண்ணி விட்டாலே அது தேவனுக்கு பரிசுத்தமாயிடும். அதை நீ விழுங்குகிறாய். பிரசங்கில என்ன சொல்லுகிறது வாசிங்க. நான் 5-4 வசனம். பிரசங்கி 5:4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாதே போவதை பார்க்கலாம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அல்லேலூயா. நாம ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணி இருப்போம், ஆனா அதை என்ன செய்ய மாட்டோம், மனப்பூர்வமாய் அதை செய்யணுமே என்கிற அந்த அச்சம் இருக்க. ஆமா, அன்னைக்கு பண்ண ஆலயம் கட்டுறோம், ஆலயத்துக்கு எவ்வளவு தரம் சொல்ல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பொருத்தனைய முழுமையா நிறைவேற்ற மாட்டார்கள். ஏதோ ஒரு பங்கை கொடுத்து ஒரு பங்கை வஞ்சிப்பார். ஆண்டவரே, நான் இங்க போனா என்ன செய்றேன், அவரு ஏதோ ஒரு எப்தாவை போல பொருத்தனை பண்றாங்க. எப்தா என்ன பொருத்தனை பண்ணாரு? ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போறேன், போயிட்டு நான் ஜெயிச்சுட்டு வந்தா என் வீட்டு வாசல எது எனக்கு எதிராக வருதோ அதை செய்றேன், பலி செலுத்துறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டேன். ஆனா அவர் ஜெயம் பண்ணிட்டு போனார், யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சது, வந்தாரு, வீட்டு வாசப்படிக்கு வந்தா என்ன ஆயிடுது, அவருடைய பொண்ணு வாசல்ல வருது. இப்ப கதறாரு, ஆண்டவரே இருக்குது ஒரே பொண்ணாச்சு, வேற பிள்ளையே பொண்ணே இல்லையே, இது எப்படி நான் பலி செலுத்த சொல்லி கதறுகிறார். அல்லேலூயா. அப்படி நீ யோசிக்கிற அநேகரா இருக்கிறார். நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதை செய்யறேன், இதை பண்றேன்னு அதாவது யோசிக்காம பொருத்தனை பண்ணிட்டு பின்பு யோசிக்கிறவளா இருக்கிறாங்க. அதை மனப்பொருமை மறந்து போறவளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆகினாலே நாம என்ன பண்ணணும், இந்த காணிக்கை விஷயத்துல, பொருத்தனை விஷயத்துல, தசமபாக விஷயத்துல நாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கு. மல்கியால 3ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி வாசிப்போம். 8ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. அல்லேலூயா. பாருங்க என்ன செய்யறாங்களா, வஞ்சிக்கிறார்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் வஞ்சிக்கிறார். இப்போ சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிந்த உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுமா தெரியாதா? தசம பாகம் என்கிற சத்தியம் தெரியுமா தெரியாதா? தசம் என்றால் என்ன? 10. தசம் என்றால் 10, பாகம் என்றால்
10 இந்த தசமபாகம் கொடுக்கணும் என்கிற சத்தியத்தை அறிந்த பிறகு அதை மனப்பூர்வமாய் கொடுக்காமல் இருக்கிறோம். கொடுக்கிறவங்க பிரச்சனை இல்லை, கொடுக்காமல் செய்யறோம் இருக்கிறோம். தேவன் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் பாவம் செய்வோமானால் தசம்பாகம் கொடுக்காவிட்டா கூட என்னதான்? ஏன்னா தேவனுடைய கட்டளையாச்சே. நீங்க யாத்திராகமோ லேவியராகமோ என்னாக உபாகமோ போய் படிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் தசமா கொடுக்கணும் 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 போட்டு. இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ன பண்றாங்க, சில பேரு புதிய ஏற்பாடு தசமா கொடுக்க சொல்லலையே. புதிய ஏற்பாடு சொல்லியிருக்கா சொல்லலையா? புதிய ஏற்பாட்டுல தசமா கொடுன்னு சொன்னையே இல்லையோ, தசமா கொடுக்க வேண்டான்னு சொல்லியிருக்க எங்கேயாவது? ஒரு வசனமாவது தசமா கொடுக்க வேண்டாம் என்று எங்கேயாவது போடப்பட்டிருக்கிறதா? இப்ப பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம் பண்ணன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடுல போடப்பட்டிருக்க விருத்த சேதனம் பண்ணக்கூடாது போடப்பட்டிருக்குதா? சொல்லுங்க. பைபிள் படிச்சாதானே, வசனத்தை படிச்சாதானே. புதிய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு போடப்பட்டிருக்கா? யோசிக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம் கட்டாயம் பண்ண வேண்டும், புதிய ஏற்பாடுல கட்டாயம் அடையாது. அல்லேலூயா. யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணலாம், புறஜாதியிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று பவுல் அநேக புத்தகத்திலே சிலரே ரோமர்ல எழுதியிருக்கார், கலாத்தியர் எழுதியிருக்கார், எபேசியர்ல எல்லா புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நிறைய இடங்கள்ல அதுக்குண்டான லட்சங்களை எழுதி அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது அவசியம் இல்லை என்று புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டது போல இப்ப தசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புதிய ஏற்பாடு சில எங்கேயுமே சொல்லல. அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவைகளும் செய்யுங்கள் இவைகளும் விடாதிருங்கள் தான் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நூதனமான பிரசங்கங்கள் சொல்றாங்க தசமாக கொடுக்க வேண்டாம், கொடுக்க சொல்லி பைபிள்ல சொல்லல புதிய ஏற்பாட்டுல. இப்போ இது இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கத்துல யாரெல்லாம் இருக்கிறது? ஆளுகை செய்கிறது ஜனாதிபதி இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், மத்திய மந்திரி இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கவர்னர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார், மந்திரிங்க இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறார், கவுன்சிலர் இருக்கிறார். இப்ப இவர்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்கப்படுகிறது? எவ்வளவு கொடுக்குதுன்னு கேட்கல, எப்படி கொடுக்கப்படுதுன்னு கேட்கிறேன். யாருக்கும் தெரியல, அவங்கவுங்களும் அச்சை வச்சு எடுத்துக்கிறாங்களோ. நம்மை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்கப்படுகிறது? ஆபிரகாம் கேட்டா சொன்னார், எதுல இருந்து கொடுக்கப்படுகிறது? நீங்கள் கொடுக்கிற வரியிலிருந்து. நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருட்கள், நாம் கட்டுகிற சொத்து வரி, நாம் கட்டுகிற மெட்ரோ வாட்டர் தண்ணி வரி, நாம வாங்குற பொருட்கள், இந்த வரியிலிருந்து வருகிற பணத்தை தான் இவர்களுக்கு என்னவா கொடுக்கப்படுகிறது? சம்பளமாய். நாம சம்பளத்தை கொடுத்து நம்மை ஆளும்படி அவரை நியமித்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதே போல அவர் சபை நடத்துகிற ஊழியருக்கு சபையில் இருக்கிற மக்கள் தசமம் 10% எடுத்து அது என்ன செய்றாங்க? ஊழியருக்கு தசமமாய் கொடுக்கிறார். அதுதான் மோசே என்ன செய்றாரு? நியாயப்பிரமாணம் எழுதி வச்சிருக்கிறார், தசமபாகம் லேவியருக்கு உரியது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா இல்ல தப்பா சொல்றேன்னா? நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க, யாத்திராகமம் லேவி என்னாகும் படிச்சு பாருங்க. தசமபாகம் யாருக்கு சொல்லுங்க? இப்ப நீங்க அமைச்சர் முதலமைச்சர் இருங்க, மந்திரி எம்எல்ஏ இருங்க, ஆனா நீங்க எங்களை ஆளுகை செய்யலாம், உங்களுக்கு ஒரு பைசா தர மாட்டேன்னு சொன்னாங்க, எப்படி செய்வாங்க? சம்பளம் இல்லாம வேலை செய்வாங்களோ? சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன இருக்கு?
பிள்ளை இருக்கு, குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒவ்வொரு ஊழியருக்கு என்ன இருக்கிறது? குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவளுக்கு சம்பளமா என்னவா இருக்கிறது? தேவன் கொடுத்த அதிகாரம். சபையில நீங்க போடுகிற காணிக்கை அல்ல, நீங்க கொடுக்கிற பொருத்தனை காணிக்கை அல்ல, நீங்க கொடுக்கிற உற்சாக காணிக்கை அல்ல. சபையில இருக்க ஊழியருக்கு கொடுக்க போறது சபை மக்கள் கொடுக்கிற தசமபாகம். நீங்கள் அதை என்ன செய்கிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள், மனப்பூர்வமாய் வஞ்சிக்கிறீர்கள். என்ன தெரியுது? நமக்கு தசமம் கொடுக்கணும்னு தெரியுது. ஒவ்வொரு விசுவாசியும் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையா நம்முடைய சம்பாதியத்துல 10% என்ன செய்யணும்? தசமா கொடுக்கின்ற சத்தியம் நமக்கு தெரியுது. ஆனா அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து மனப்பூர்வமாய் கொடுக்காமல் போகிறோம். தேவ கோபக்கனே வரும். எப்படி வரும்? சம்பாதிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், சம்பாதிக்கிறதெல்லாம் செய்யும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், சம்பாதிக்கலாம் நம்ம சம்பாதிப்போம். சொல்லுவாங்க நல்ல வாயம் சம்பாதிச்சு, அப்படிதான் விரயமாப்போம். என்றால் தேவ கோபக்கனை. அதை நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? சத்தியம் என்ன சொல்லுதோ அந்த சத்தியத்தை கீழ்ப்படுத்தி நம்ம நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தசமபாகத்துல கூட இந்த அனனியா சப்பிரா போல வஞ்சிக்காதபடிக்கு இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? ஒரு குத்து மதிப்பா தோராயமா தசமம் கொடுப்போன்னு கொடுத்துட்டு போறாங்க. என்ன சம்பளம் வருதோ, என்ன வருமானம் வருதோ அதுல 10ல் 1 கொடுக்கணும். அதுதான் நம்முடைய தேவன் நியமிச்ச கட்டளை. கள்ளத்தராசு சொல்லுங்க, கள்ளத்தராசு. ஆமா, நம்ம வர்றது இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சுனா நீ எவ்வளவுனா கொடுத்தா அதை 10 மடங்கள்ல 100 மடங்கள் லட்சம் மடங்களுக்கு திருப்பி தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல அருமையான தேவச்சனமே, நாம் சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பிறகு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. 4வது வாசிப்போம். லூக்கா 9:62. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கலப்பையிலே தன் கையை வைத்து பின்விட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா. 4வது பின்மாற்ற ஜீவியம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம பின்னாட என்ன செய்யறது? பின்மாற்ற ஜீவியத்துக்கு போகக்கூடாது. அதாவது கலப்பில கை வச்சு தான பண்ண கூடாதான். ஆண்டவருக்குன்னு வந்துட்டோம், ஆண்டுடைய பிள்ளையா வந்துட்டோம், ஆண்டவருக்காக தான் வாழணுமே தவிர ஒரு நாளும் ஒருபோதும் நாம பின்னாடி வாழ்க்கையை என்ன செய்யறது? போயிடக்கூடாது. இன்னொன்னு வாசிங்க, லூக்கா 5:11 வாசிங்க. லூக்கா 5:11. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இங்க பேதுருவை பார்க்கிறோம், அவருடைய சகோதரரை பார்க்கிறோம். மீன் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நைட்டெல்லாம் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இயேசு வராரு, கொஞ்சம் படகை கொஞ்சம் ஏன போதக முன்ன கரை கொண்டு போன்னு சொல்றாரு. இவங்க தள்ளிட்டு போய் இயேசு உட்கார வச்ச பிறகு என்ன செய்யறாரு? அவர் உபதேசம் பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் ஆழத்துல போய் என்ன செய்ய வலைய போட்டுன்றாரு. பேசுற, ஆண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், என்ன செய்யல ஒன்னும் அகப்பட சொல்றாரு. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி போறேன்னு சொல்லி போட்டு வலையை போட்டா, ராத்திரி போல போட்ட மீன் கிடைக்கல. இப்ப வலையை போட்டு எடுத்தாலும் செய்தே 2 படகு அமிழத்தக்கதாக மீன் பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு பேதுரு, ஆண்டவரே பாவி ஆண்டவரே என்னை விட்டு தூரமா போன்னு சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, உன்னை மீன் பிடிக்கிறவன் இல்ல மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுன்றாரு. இப்போ படக மீனை வலை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி இவங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னாடி இவங்க போயிட்டாங்க. இப்ப இயேசுவுக்கு சீசரா இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசுவை கடைசியில சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப பேதுருடைய நிலைமை என்னன்னா, வாசிங்க யோவான் 21:3. யோவான் 21:3.
சீமோன் பேதுரு சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி ஆ, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை மனுஷனை பிடிக்கணும் மாட்டோம் வாப்பான்னு சொல்லி நான் அவனை வந்துட்டான். இப்ப என்ன சொல்றாரு? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவனோடு கூட செஞ்சாங்களாம், கூட இருந்தவங்களும் மீன் பிடிக்க போயிட்டான். அல்லேலூயா. சீசர்களுக்கு இவதான் போதனை பண்ணார். கலப்பில கை வச்சான செய்தப்பா, பின்னிட்டு பார்க்காதப்பா, என் ராஜ்யத்துக்கு உனக்கு வேலையே இல்லைப்பான்னு சொன்னார். ஆனா இவன் என்ன பண்ணாங்க? மீன் பிடிக்க போயிட்டான். இன்னைக்கு அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா வந்த பிறகு ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்வதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? சில துன்பங்கள், சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வந்தா இயேசு விட்டு பின்னாடி போறாங்க. பின்மாற்றுச்சு. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். லோத்துவின் மனைவிக்கு என்னாச்சு? ஆதியாகமம் 19 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், லோத்து உடைய மனைவி 2 பெண்களை அழைச்சிட்டு, அப்பா இந்த பட்டணத்தை அடிக்க போறேன், நீங்க அந்த மலைக்கு போங்க சொல்லி தூர கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு பின்னிட்டு பாராதேன்னு சொன்னார். ஆனா இந்த லோத்துவின் மனைவி என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தாங்க, பின்னிட்டு பார்த்தாங்க, உப்பு தூணாய் மாறி போனாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உப்பு தூணா போய் ஆசைப்படுறீங்க? பின்னிட்டு பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை என்னதான்? சிலர் ஆண்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை ஜீவியங்கள் எல்லாம் பின்மாடுது. எதையெல்லாம் விட்டு வந்தாங்களோ அதையெல்லாம் திரும்பி அவங்களுக்குள்ள வந்துடும். வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே மறுபடியும் அதை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேட்டுள்ளதா இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? இரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். குடிப்பழக்கத்தை விட்டிருப்பாங்க, பீடி சிகரெட்டை விட்டிருப்பாங்க, சூதாட்டத்தை விட்டிருப்பாங்க, சீரியல் பக்கத்தை விட்டிருப்பாங்க, சினிமா பக்கத்தை விட்டிருப்பாங்க, இன்னும் செய்வாங்க சில காரியங்கள், நகை போடுவதை விட்டிருப்பாங்க. என்ன ஆண்டவருக்காக எல்லாத்தையும் என்ன செய்ய தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா மீண்டும் அதில் ஜெயிக்கப்பட்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில வந்தால் அது நமக்கு என்னவா இருக்கிறது? பின்மாற்றமா. அதை மனப்பூர்வமாய் நாம் செய்வோமானால் முன்னிலைமை காட்டில பின்னிலைமை செய்யுமா? அதிக கேடு உள்ளதா இருக்குது. வாசிங்க 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தங்களுடைய கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. சொல்றாரு, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதற்கு பதிலாக அதை அறியாதிருந்தார்களானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டுக்குள்ள ஆண்டுக்காக பிரதிஷ்டை பண்ணிட்டு சில பேர்லாம் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. சில ஊழியக்காரர் கூட 4 ஆனா என்ன செஞ்சிருவாங்க? அதை மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டுக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுவார்கள். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஞானஸ்தானத்தில் ஆண்டோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. நான் இப்படிதான் இருப்பேன் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆனால் கற்பிக்கப்பட்ட தங்களை ஒப்புவிக்க பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பொருளாசையினாலே, பதவி ஆசையினாலே, பணத்தாசையினாலே சிலர் செய்வாங்க, ஆண்டவர் விட்டு பின்னாடி அப்படியே தூரமா போவாங்க. ஆனா ஆலயத்துக்கு நம்ம வருவார்கள், இருதயம் செய்ய தூரமா போ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்துதான் இருந்தாங்க. ஆனால் அடிக்கடி என்ன செய்வாங்க? நாங்கள் எகிப்தில் இருந்தபோது கொம்மட்டைக்காயை சாப்பிட்டோமே, கறிக்காய் பார்த்தது, இறைச்சி பாத்திரம் இருந்தோமே, பூண்டுகளை சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காயை சாப்பிட்டோமே செய்வாங்க. அப்பப்போ எகிப்துக்கு போயிட்டு வருவாங்க. அல்லேலூயா. இருதயம் என்ன செய்ய? பின்னாடி போயிட்டு
நான் முன்னாடி ரவுடியா இருந்தேன், கேடியா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் மாறிட்டேன் சொல்லுவது ரொம்ப நல்லது. ஆனால் நான் மீண்டுமாய் நான் அங்க போன என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கோபக்காரனா இருந்தேன், இப்ப சாந்தமா மாறிட்டேன், எனக்கு மீண்டும் கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அல்லேலூயா. அந்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தால் நலமா இருக்கும். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நம்மை விட்டு வந்தது விலை, நாம் உதறி வந்தவர்களை எனக்கு வேணான்னு சொல்லி உதறிட்டு வந்த எதையுமே நாம மீண்டுமாய் நாம வாழ்க்கையில கொண்டு வந்தால் அது பின்மாற்றம். அல்லேலூயா. அதை எதுக்கு நம்ம ஒப்பிடுகிறார்? அதை எதுக்கு நம்ம ஒப்பிடுகிறார்? அடுத்த வசனம் வாசிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புழலவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. எதுக்கு ஒப்பிட்டு சொல்றார்? நாய் தான் தன் தக்கன என்ன செய்யுமா? திரும்புமா? பண்ணி என்னதான் கழுவி வீட்டில் வச்சாலும் செய்யுமா? சேத்துல தான் புரளுமா? அதுபோல என்னதான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கினாலும் நாம் அந்த விட்டு வந்த காரியத்தை எதெல்லாம் விட்டோமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோமானால் இந்த நாய்க்கும் பண்ணிக்கும் சமமாய் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால நாம எதையெல்லாம் விட்டு வந்தோமோ, எதையெல்லாம் விட்டு ஆண்டுக்குள்ள வந்தோமோ, அந்த பின்மாற்ற ஜீவன் நமக்குள்ள வராதபடி அதையும் நாம் மனப்பூர்வமாய் செய்வோமானால் நமக்கு தேவனுடைய கோபக்கனைய வரும். அல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களோடு கூட பேசி இருந்தால் ஆண்டு ஒப்பு கொடுத்து சொல்லி, யோவான் 1 அழகா சொல்லுகிறது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால், வாசிங்க அந்த வசந்த 1 யோவான் வாசித்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிப்போம் ஆண்டவர் நோக்கி.